நன்றி. கரெக்டான ஒரு வழியில் போனோம். நமக்கான தேவைகளை யார் நமக்கு செய்கிறா, அதெல்லாம் யார் நமக்கு சொல்லித்தரான்னு ஒரு புரிதலே இல்லாத வாழ்க்கையை நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்கோம். எல்லாத்துக்குமே நமக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது. நம்ம என்ன பண்ணாலுமே அந்த அரசியலை தெளிவாக சொல்கிறாரு. உண்மையாகவே ஒரு சிவப்பு கொடியை காட்டுற ஒரு தைரியம் இவருக்கு தான் இருக்குது. ஏன்னா நான் ஒரு கம்யூனிஸ்ட்டு, ஒரு தோழர்னு ஒரு வார்த்தை சொல்லணுன்னா அது எல்லாராலேயே முடியாதுல்ல. அது நம்ம இனிமேலாவது நம்ம வாழ்க்கைக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு இந்த மாதிரி ஒரு படங்கள் தான் நமக்கு புரிய வைக்கும். ஆக்டிங் வேறு லெவல், எல்லாருமே வேறு லெவல். கொஞ்சம் லென்த்தியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. தெரியணுன்றவங்க கண்டிப்பாக நம்மள மாதிரி இளைஞர்கள் கண்டிப்பாக இது பார்த்தே ஆகும். படத்தில் உண்மையாக பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாமே பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. ஆக்டிங்லேருந்து படம் டெக்னிக்கலாகவும் படம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. விஜய் சேதுபதி தான் ப்ரோ படம் ஃபுல்லாக போகுது. படம் ஃபுல்லாக ட்ராவலிங் விஜய் சேதுபதி தான். படம் ஃபுல்லாக அரசியல் தான் ப்ரோ. ஏன்னா வெற்றிமாறன் சார் படத்தில் கதை இருந்தாலும் ஒரு அரசியல் ஒன்று பேசுவார்ல, அந்த மாதிரி பேசுகிறேன். அப்போல்லாம் எதுவுமே இல்லை. படம் ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக ஃபைட்டு ஆக்ஷன் ஃபுல்லாக வச்சு ஒரு 2 ஹவர் போனதே தெரில சர்ன்னு போய். அதாவது எல்லாருக்கும் எல்லாமே சமமாக இருக்கணும். யாரு மேலே யாரு கீழே எதுவுமே இல்லை. பத்திரிக்கை லீடு சின்னதாக கொடுத்துருக்காங்க. பட் அது இன்னும் ஆஃபிஷியலாக எல்லாருமே சமம்னு இன்றைக்கி நம்ம பேசுகிறோம்ல. பேசுறதுக்கு பின்னாடி ஒருத்தருக்கு யாரோ ஒரு போராளி இருந்திருக்காங்கல்ல. அந்த மறைக்கப்பட்ட வரலாறு நம்ம எப்போ தான் தெரிஞ்சுக்க போகிறோம்? இந்த மாதிரி படங்கள் மூலயமா தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதான் அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவங்களோட வரலாறை அவங்களே எழுதிக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி மக்களுக்காக போராடினவங்க வரலாறை மக்கள் தான் பேசணும். ஸோ அதை தான் இந்த படம் மூலயமா சொல்கிறேன். நல்லா இருக்குண்ணா, அருமையாக இருக்குது. அதான் வெற்றிமாறன் தமிழ் சினிமாவோட ஒரு பொக்கிஷம். அவ்வளோதான் நான் சிம்பிளாக சொல்லணும். அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் மேக்கிங். அதாவது படம் எப்படி எடுக்கணும் அப்படின்றத வெற்றிமாறன் மூலமா எல்லாருமே கற்றுக்கணும். இனி படம் எடுக்க வரவங்க வெற்றிமாறன் மூலமாக எப்படி ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்றத கற்றுக்கணும். எல்லாருமே வெற்றிமாறன் கிட்ட போய் டியூஷன் கற்றுக்க சொல்லுங்கள், படம் எப்படி எடுத்துக்கணும். வெற்றிமாறனோட ஃபிலிம் மேக்கிங் எனக்கு பொல்லாதவன் கமர்ஷியல் படம் எடுத்த வெற்றிமாறன் இந்த படத்தை எடுத்திருக்காரும் ஒரு வெற்றிமாறனை ஒரு ஆச்சரியமாக தான் பார்க்குறேன். ஏன்னா அவரோட ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் ஒவ்வொரு படத்துலையும் அப்படி இந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டில் நிற்கிது. அப்படி ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். பெருமாள்ன்ற கேரக்டரு, அந்த கருப்பன்ற கேரக்டரு, குமரேசன் கேரக்டரு, ஏன்னா எல்லா படமும் பார்த்தா அந்த கேரக்டர்லாம் மனசில் நேம்லாம் நிற்காது. நான் ஒரு ஆடியன்ஸாக இந்த படம் நான் பார்க்க வந்திருக்கிறேன். வாழ்ந்துருக்கிறாங்க. அந்த பெருமாள் எப்படி இருந்திருப்பாரு, குமரேசன் எப்படி இருந்திருப்பாரு, கருப்பன் எப்படி இருந்தாலும் நமக்கு தெரியாது. ஆனால் அவங்கெல்லாம் இப்படி தான் இருந்திருப்பாங்க. இப்படி தான் நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு ரொம்ப போராடி நமக்கு பெற்று தந்திருக்காங்க. நம்ம இன்றைக்கி ஈஸியாக எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்திக்கிறோன்றதை ரொம்ப அழகாக ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் எடுத்துருக்கிறாங்க. அது நல்லா தெரியுதுங்க. சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படங்க. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இது இல்லைங்க ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க. படம் ஏதோ ஒரு ரொம்ப சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. எந்த ஒரு இடத்துலையும் ஒரு தொய்வு இல்லை. ராஜா சாருடைய இசை நமக்கு ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அது ஒரு பெரிய நமக்கு ஒரு படம் வாழ்ந்துருக்காருங்க. அதான் சொல்கிறேன்ல சார். அதாவது பெருமாள்ன்ற கேரக்டர் எப்படி இருப்பார்னு நமக்கு தெரியாது. இப்படி தான் இருந்திருப்பார். இவரை பார்த்து நம்ம மைண்ட் செட் நம்ம பண்ணிக்கிற வேண்டியதாக நம்ம ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஜாதியம் பேசுதுன்றாங்க. இல்லை சார். ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நமக்கு பெற்று தந்திருக்காங்கன்றது ரொம்ப அழகாக ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அற்புதமாக பண்ணியிருக்காங்க. நல்ல படங்க. அதாவது பிரம்மாண்டத்தை நம்பி இவங்க படம் எடுக்கலை, கதையை நம்பி எடுத்துருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. எல்லாரும் உழைச்சிருக்கிறாங்க. மனசில் அப்படியே நிற்குதுங்க படம். அப்படியே கதை அப்படியே நிற்குது நம்மளுக்கு. நீ திராவிடத்தை இன்னொன்று நீ புர்ச்சின்னு பேசுகிற, நீ அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லுவானுங்களே திராவிடியா பசங்க அப்படின்னு பேசுகிறல்ல. இந்த புர்ச்சியும் இந்த திராவிட பசங்களும் தான் உங்களால் 40க்கு 40 வாங்க முடியல. நீ எப்போ கம்யூனிஸ்ட் அழிக்கணும்னு நினைக்கிறியோ அப்போ திராவிடம் மேலே வந்துடும். எப்போ திராவிடத்தை அழிக்கணும்னு நினைக்கிறியோ அப்போ கம்யூனிஸ்டம் மேலே வந்துடும். கருப்பம் சொவப்பம் வேறு இல்லைன்றதை இந்த படம் உணர்த்தி இருக்குது. உண்மையான உப்பு போட்டு சோறு தூண்டுற ஒரு நல்ல டேரக்டர் ஆகணும், நல்ல கதையை பார்க்கணும்னு நினைக்கிறவன் இந்த படத்தை பாரு. அதனால தான் வெற்றிமாறனை எல்லா ஊர்லேயும் வெற்றிமாறன் ஒரு படம் எனக்கு கொடுத்துட மாட்டாரா, ஒரு சீனில் நிற்க மாட்டேன்னா யோசிக்கிறாங்கன்னா அந்த கதை வடிவமைப்பில் இந்த ஆள் அச்சுக்க இனி எவனும் பிறந்து வர முடியாது. இன்னும் பின்ட்ராப் சைலண்டில் படும்போது உங்களுக்கெல்லாம் இன்னொன்று உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்காது. என்கிட்டேருந்து அங்கே ஒரு ஜோக்கர் பையங்கிறான், அங்கே போங்க, கரெக்டாக இருக்கும். நன்றி.
நல்லா இருக்குண்ணா. படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து தரமாக இருக்கு, செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பயங்கர போரிங் தான். பார்க்கலாம், ஒரு வாட்டி வந்து பாருங்க, எல்லாருமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே தான். செகண்ட் ஹாஃப் வந்து எப்படா எங்களுக்கு விடுதலை தருவீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அப்படி கஷ்டப்பட்டு தான் பார்த்தோம். ஆனால் விஜய் சேதுபதி ஆக்டிங் வந்து சூப்பர், நல்லா பண்ணியிருக்காரு. மைனஸ் தான் தத்துவம்னு ஒன்று பேசுறாரு, ஆனால் அது ஃபுல்லாக உட்காந்தெல்லாம் கேட்கலாம் முடியாது, அந்த அளவுக்கு இருக்கு. புரட்சி அப்படி சொல்ல முடியாது. புரட்சி இன்னைக்கு இருக்கிற நாங்களாம் உட்காந்து அந்த சினிமாவை பார்க்கும்போது ரொம்ப போரிங்காக தான் இருக்குது. நாங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டோ அந்த மாதிரி இருந்து தான் நாங்கள் லைக் பண்ணியிருப்போம். ஃபுல்லாகவே தத்துவம் ஃபுல் படமே அப்படி போகும்போது போரிங்காக தான் போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆனால் நிஜமாகவே நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் கொஞ்சம் மக்கள் தான். லென்த்தில் எப்படா எங்களுக்கு விடுதலை தருவீங்கன்ற அளவுக்கு போச்சு. ஒரு தாய் வயிற்றுல பிறக்காத என் தங்கச்சி மாதிரி நம்ம தமிழன் வெற்றிமாறன் படம் எப்படி எடுத்திருக்காரு, எப்படி எடுத்திருக்காரு? நான் போய் சொல்லன்னு சொல்லுவீங்களா, காசை வாங்கிட்டேன்றீங்களா? என் தங்கச்சி சொல்லுமா. படம் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அண்ணன் நம்ம மீட் பண்ணது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. அண்ணனோட பெரிய ஃபேன். வெந்து தணிந்தது காடு, விடுதலை தூக்கு வணக்கத்தை போடு. வெந்து தணிந்தது காடு, விடுதலை தூக்கு வணக்கத்தை போடு. இப்ப சொல்றேன் கேளுங்க. தமிழன் நம்மளாம் தமிழன் சொல்றோம்ல, தமிழ் படங்களை ஓடவங்கயா அடுத்த ஸ்டேட் படங்களுக்கே ஜால்ரா போறதை விட்டுட்டு நம்ம ஸ்டேட் படத்தை, நம்ம தமிழன்ற படத்தை, நான் தமிழன் நீ தமிழன் தங்கச்சி தமிழன் தமிழச்சி இப்படி எல்லாரும் தமிழ் படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உண்மையிலே சொல்றேன், விடுதலை 2 உலக அளவில் இந்த படம் வந்து பேசப்படும், பல அவார்டு வாங்கப்படும். கருப்பு கமலஹாசன் விஜய் சேதுபதி அவர்கள் மொட்டை குண்டியோட இந்த படத்தில் நடிச்சிருக்காயா, மொட்டை குண்டியோட நடிச்சிருக்கான். கமல் சார் கூட 16 வயது படத்தில் கோமணம் கட்டி தான் நடிச்சிருப்பாரு. ஆனால் இந்த படத்தில் கருப்பு கமலஹாசன் விஜய் சேதுபதி அவர்கள் மொட்டை குண்டியோட நடிச்சிருக்கான். விஜய் சேதுபதி உங்ககிட்ட ஒரே ஒரு தான், தயவு செய்து நீங்கள் உலக அளவில் பேசப்படுறவங்க இந்த பிக் பாஸ் கர்மாந்தத்தில், அந்த கர்மாந்தத்தில் எதுக்கு நீங்கள் போயிட்டு இருக்கீங்க? அதனால தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் உலக அளவில் பேசப்பட வேண்டிய ஒரு கலைஞர். நீங்கள் இன்னமும் அதே மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்க சூரி, நீ வேற மாதிரி சூரி சூப்பராக நடிச்சிருக்கீங்க. அப்புறம் இன்டர்வல்ல ஒரு சாங்கு, அந்த வருவேன் கண்டிப்பா சொல்றேன். வெந்து தணிந்தது காடு, மஞ்சள் வீரனுக்கு வணக்கத்தை போடு. வெந்து தணிந்தது காடு, மஞ்சள் வீரனுக்கு வணக்கத்தை போடு. இந்த படத்துல இன்ட்ரோவில் ஜெய்வந்தா தென் சென்னை படத்தெல்லாம் நடித்தவர். அவர் ஒரு வில்லன் ஆகிறாரு, மீசெல்லாம் நல்லா ஆகா பார்க்க ஆள் நல்லா தரமாக இருக்கிறாரு. அப்புறம் மாதிரி ஒரு கலைஞர்களை இன்னமும் வெளியில் வரணும். அதே மாதிரி டானா கார்டன் படத்தோட டைரக்டர் தமிழரசன், அவரும் சூப்பராக நடிச்சிருக்காரு. 5 அடி கூட இல்லை சேத்தன், 5 அடி கூட இல்லாத சேத்தனு கொப்பமான 50,000 அடிக்கு நடிச்சிருக்கான். பார்த்தாலே சூப்பராக நடிச்சிருக்காரு. பல கலைஞர்களோட உள்ளுக்குள்ளே உள்ள அந்த வேதனைகளை நடிப்பை வெற்றிமாறன் சார், நீங்கள் பிறக்கும்போது இன்னும் உங்களோட தாய் தந்தைக்கு தெரியுமானான்னு தெரில, இவன் வந்து வெற்றிகளை கொடுப்பான் அப்படின்னு. ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ அப்போவே வெற்றிமாறன் சொல்லி உங்களுக்கு பேர் வச்சதால தான் நீங்கள் வெற்றிகள் கொடுத்துட்டே தான் இருக்கீங்க. உலக அளவில் பேசப்படும் இந்த விடுதலை 2 இந்த படத்தை பாருங்கள், தமிழர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, புரியுதுங்களா? ஆமாம், விஜய் சேதுபதி அம்மனை குண்டியா இல்லை மொட்டை குண்டியா நடிச்சிருக்காயா. நான் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், மொட்டை குண்டியா நடிச்சிருக்கான். இருந்தாலும் அப்படி நடிப்பை புழிஞ்சு வச்சுருக்கான். மறந்துடாதீங்க, நம்முடைய தமிழர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கேன். சினிமா மேலே அவ்வளோ மோகம் கொண்டவன், அவ்வளோ அன்பு கொண்டவன், புரியுதுங்களா? நீங்கள் மற்ற படங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, அதெல்லாம் இல்லை. ஆனால் தமிழை எடுக்கிற படத்தை போய் அதில் ஓட்டா இதில் ஓட்டான்னு சொல்றீங்களே,
அப்புறம் தமிழன்ற உணர்வு எதில் வரும்? ஒரு தமிழனை தூக்கி பிடிக்க வேண்டிய உணர்வு எதுல வரும்? சும்மா ஆட்டோ பின்னாடியும் பஸ் பின்னாடியும் ஒரு டி ஷர்ட் பின்னாடியும் நான் தமிழன் எழுதி வச்சா மட்டும் போதுமா? நான் இப்பவும் சொல்றேன், நல்லா இல்லாத படத்தை நல்லா இல்லைன்னு சொல்லுங்க, தப்பு இல்லை. இந்த வெற்றிமாறன் படம் மாதிரி விடுதலை 2 மாதிரி படங்களா தலையில தூக்கி வச்சுன்னு கொண்டாடலையா? இப்ப கூட சொல்றேன் இன்னைக்கு இன்னைக்கு விடுதலை 2 ரிலீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு பெரிய பேனர், விடுதலைக்கு பாத்தியா? இதுதான் தமிழன். விடுதலை படம் 2 ஹிட் ஆகுன்றது உலகத்துக்கே தெரியும். நான் பேனர் வச்சுதான் காட்டணும் அப்படின்றதுல அங்க பாத்தீங்களா? எங்கன்னா பெரிய பேனர் எதுனா இருக்கா? இதுதான் தமிழனுக்கு கிடைச்ச வெற்றி. இப்பவும் சொல்றேன், உலகமே பாராட்டும் இந்த படத்தை, உலகமே பாராட்டும். விரைவில் வரலாற்றில் எழுதினா கூட தப்பு இல்லை, புரியுங்களா? அப்படி தமிழனுக்காக குரல் கொடுங்கயா, புரியுதா? அடுத்த ஸ்டேட்டுக்கு போனா தமிழன்னு சொன்னா அடிக்கிறான் திரும்ப உனக்கு. நான் அடுத்த ஸ்டேட்டுக்கு போனவன், அடுத்த ஸ்டேட்டுக்கு போனாக்க நம்ம தமிழ்ல பேசினாக்க நீ அந்த மயிடா, நீ இந்த மயிடான்னு சொல்லி நம்மளை கேவலப்படுத்துறான். நீங்க என்ன பண்ணுவீங்க? வேற படத்துக்கு வந்து வேற படத்தை தூக்கி வச்சு தலையில வச்சு சொல்றேன், அடுத்த படத்தை கொண்டாடுவேன் சொல்றேன். ஆனால் தமிழனோட படத்தை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுங்க. நம்ம தமிழ் மண்ணில பிறந்திருக்கோம், தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம். விடுதலை 1008 கதையை சொல்லுவாங்கண்ணா. நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் வந்து குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த குடும்பத்துக்கோசம் நான் இறங்கி கேட்பேன். ஏன்னா என் ஃபேமிலி பாதிக்கப்படுக்குது, அதனால் நான் இறங்கி கேட்பேன். அதனால தான் கதையை வந்து தலைவன் வந்து இறங்கி கேட்குறான். அது அம்மனமாக வச்சு நடிக்க. இப்போ அம்மனமாக நிற்கும் போது படம் பார்க்குறீங்களா? 1000 கோடி மக்கள் வந்து அம்மனமாக நிற்கிறான், எதுக்கோசம் நிற்கிறான் அப்படின்னு பார்க்கலாம் மாட்டீங்களா? அவன் எதுக்கோசம் குரல் கொடுக்குறான்னு பார்க்கலாம் மாட்டீங்களா? அப்படியே போயிடுவீங்களா? பார்த்துட்டு பேக்ரவுண்ட் நின்று குரல் கொடுப்பீங்கல்ல. அதான் தலைவன் கொடுத்துருக்கான், ஸ்க்ரீனில் இறங்கி கொடுத்துருக்கான். சம்பவம் 2024 லாஸ்ட் டிசம்பர் மாதம் செம்மையாக கொடுத்துருக்கான். இந்த பதத்தில் நீங்கள் படத்தை பாருங்க. உள்ள லாஸ்ட் சீன் வருஷத்தில் முடிகிற இடத்துல உள்ள அவார்டு வாங்கும், நேஷனல் அவார்டு வாங்கும். கன்ஃபார்மாக அந்த படம் நேஷனல் அவார்டு தான். ஏன்னா படத்தை கொடுக்க முன்னாடி வந்து புஷ்பா பார்ட் 2 வந்திருக்கு, கலெக்ஷன் வேறு லெவலில் போயிருக்கு. அந்த கலெக்ஷனை விட இந்த கலெக்ஷன் வந்து சொல்ல தேவையில்ல. அதான் அரசியலை மீட் பண்ணி எல்லாமே தனித்தனியாவா, ஜாதியும் சரி அரசியலும் சரி எல்லாமே வந்து மக்களுக்கு எடுத்து கொடுத்தா மக்கள் வந்து கேட்டுக்க மாட்டாங்க, எடுத்துக்க மாட்டாங்க. அது சில அவங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு கருத்தை தான் எடுத்துப்பாங்க, மீள எல்லாமே விட்டுருவாங்க. அது மக்கள் எடுத்துகிற கோரிக்கையில் தான் இருக்குது. நாம வாழத்தும் சரி நாட்டை வாழ வைக்கிறது சரி மக்கள்கிட்ட தான் இருக்குது. அதான் தலைவன் அழகாக கொடுத்துருக்கான். நீங்கள் படத்தை பார்த்துட்டு திருநாள் ஓகே, இல்லையா தலையில் துண்டா போட்டு அழகா. விடுதலை 1 மாதிரி இது பரபரப்பாக போகும்னு நினச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் விடுதலை 1 வந்து என்ன நடக்குதோ அதோட டெஃபினட்டாக ஒரு பேக் ஸ்டோரி என்ன. விடுதலை 1 வந்து சூரியோட பர்ஸ்பெக்டிவ் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சைடில் வந்து விஜய் சேதுபதி வந்து எந்த நியாயத்துக்காக போராடுறாரு, எந்த விஷயத்துக்காக போராடுறாருங்கிறத வந்து இந்த சைடில் காமிச்சிருக்காங்க. அதனால் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் போன அளவுக்கு பரபரப்பாக இல்லைனாலுமே இது அந்த ஸ்டோரிக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க.